ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். கடந்த 10/1/2026 நாளன்று மதுரை நகர விடுதியில் மதுரை நகரத்தார் பழனி பாத யாத்திரை பூஜை குழுவினரின் பூஜை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த பஜனை நிகழ்வில் கலந்து கொண்ட அருளாடியார் ஐயா அவர்கள் அனைவருக்கும் ஆசி உரை வழங்கி சிறப்பித்தார்கள். அந்த அருள் உரையை நாம் அனைவரும் கேட்கலாம் வாங்க. நீர் தந்து மக்கள் வெள்ளத்தை சத்தியமாய் காத்தருளும் பழனி ஆண்டவா, ஏய்ப்பின்றி எல்லோரும் முன்னருள் பெறவே எங்கும் எழுந்தருளை காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. ஏய்ப்பின்றி மதுரை வாழ் நகரத்தார் எல்லாம் முன்னருள் பெறவே இங்கு எழுந்தருளை காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் முன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன். மாண்புடைய பெரியோர்கள் அருளினாலே இயன் பழனி எப்பதியினிலே அன்னதானம் ஆண்டாண்டாய் நடத்துகிற நகரத்தாரை அன்னதான மடத்தினிலே கோயில் கொண்டே ஆண்டி முதல் அரசு வரை அனைவருக்கும் அருள் புரியும் தண்டபாணி திருவடிக்கே அடிமை என நகரத்தார் சேவை செய்தே 400 ஆண்டாய் காவடிகள் கட்டி வைத்து மடியின்றி பழனிக்கு நடந்து சென்று மகத்தினிலே காவடிகள் செலுத்துதற்கு வடிவேலாய் வழித்துணையாய் வருவதோடு வளர்பழனி பதியினிலே வீட்டிருந்து நொடிதோறும் காக்கின்ற சக்தி வேளா நோன்பிருந்தோம் தண்டபாணி காப்பாய் ஐயா. திருஞான சம்பந்தர் திருநீட்டின் பெருமையினை ஒரு நாவால் உரைத்ததனை உலகறிய செய்தவரே, உருவாகி பழனிமலை கொடியேற்றி வைத்தவரே, அருளாடும் வேளையிலே அருகிருப்பீர் சமயம். மெய்யன்பர்களே, இந்த கூட்டு வழிபாட்டையும் மகேஸ்வர பூஜையையும் ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை நகரத்தார் பழனி பாத யாத்திரை பஜனை குழு நண்பர்களே, நம்முடைய மதுரை நகரத்தார் சங்க தலைவர் PLM முத்தியா செட்டியார் அவர்களே, அவர்களுடைய நிர்வாகிகளே மற்றும் உள்ள அனைத்து சங்கங்களுடைய உறுப்பினர்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது மூலங்கள் இல்லாமல் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பிறத்தல் அரிது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பிறந்ததுக்கு நாமெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்கள் அப்படிங்கிற அடமொழி நமக்கு உண்டு. ரத்ன அப்படின்னா நவரத்னங்களையும் வியாபாரம் செய்தவர்கள், மணிமகுட அப்படின்னா மன்னர்களுக்கு முடி சூட்டியவர்கள், அதாவது மன்னர்களுக்கு உரிய அந்த கிரீடத்தை செய்து அந்த கிரீடத்தை மன்னருக்கு சூட்டி முடி சூட்டுவ ஒரு பெருமை நகரத்தாருக்கு இருந்தது. அதனால் மணிமகுட. அதற்கப்புறம் பூபால. பூபாலன்னா நிலக்கிழார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வாழ்ந்தவர்கள். தன அப்படின்னா எந்நாளும் செல்வம் உடையவர்கள், மன்னர்களுக்கே நிதியுதவி செய்தவர்கள். வைசியர்னா கோத்திரம். ஆக ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். இந்த நகரத்தார்களுடைய வரலாறு பலவிதமாக சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் உண்மையான வரலாறு, அந்த உண்மையான வரலாறோட மதுரைக்கு நிறைய தொடர்பு உண்டு. நம்முடைய நகரத்தார்கள் ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி என்கிற ஊரிலே வசித்தவர்கள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தொண்டை மாநாடலிய காஞ்சிபுரத்திலே சமண மதத்தை தழுவி
அங்கே வசித்து வந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த சமண மதத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் நமக்கு ஒத்துக்கொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாட்டிலே காவிரி பூமண்டலத்திலே சைவ சமயத்தை தழுவி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்திலே இந்த சோழ மன்னனுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பிரச்சனைகள் உருவாகி அப்படியே அவர்கள் இந்த வேறு பகுதிக்கு செல்ல முயற்சி செய்தார்கள். அந்த சோழ மன்னன் நம்முடைய பெண்களை சிறை வைத்து விட்டார். ஆகையினால நாமெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என்று எண்ணி அந்த நகரத்தார்கள் எல்லாம் தங்களுடைய ஆண் பிள்ளைகளாகிய 1502 ஆண் பிள்ளைகளை அந்த சோழ நாட்டினுடைய ஈசானிய சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய சீடரான ஆத்மதார சிவாச்சாரியார் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த 1502 பிள்ளைகளையும் ஒப்படைச்சு எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த 1502 பிள்ளைகளும் அந்த சீடத்திலே வளர்ந்து வந்தன. மன்னருக்கு முடிசூட்டுகிற நிகழ்ச்சி வந்தது. அப்போ பிரம்மச்சரியா இருக்கிறவங்க முடிசூட்ட முடியாது. நகரத்தார் குலத்துல பெண்கள் கிடையாது. என்ன செய்யறது அப்படி என்று முடிவு செய்து வேளாளர் சமூகத்திலே பெண் எடுக்கிறது என்று சொல்லி அந்த வேளாளர் சமூகத்திலே இந்த 1502 பையங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள். அப்பொழுது அந்த வேளாளர் சமூகத்திலே 2 கட்டளைகள் 2 நிபந்தனைகள் விதித்தார்கள். ஒன்று, நாங்கள் பெண் கொடுப்போம் ஆனால் எடுக்க மாட்டோம். இன்னொன்று, எங்கள் குல உருவாகிய பாக்கியம் நம்ம துலாவூர் சாமி அவர்களையும் குருமார்களாக எங்கள் பெண்களுக்கு அவர்கள் தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிரகாரம் அன்றைக்கு அந்த திருமணம் நடந்தது. அந்த 1502 புள்ளியும் வசித்து வந்தார்கள். அப்பொழுது சௌந்தரபாண்டிய மன்னன், மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த சௌந்தரபாண்டிய மன்னன் என்னுடைய நாட்டிற்கு நல்ல குடிகளாக அனுப்பி தர வேண்டும் என்று சோழ மன்னனுக்கு ஒரு தூது அனுப்பினார். அப்ப சோழ மன்னன் அவர் கேட்கிற நல்ல குடிகள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் என்று முடிவு செய்து அவர்களை அனுப்புவதற்கு அவர்களிடத்திலே அனுமதி கேட்டார். அப்பொழுது நகரத்தார்கள் பாண்டிய மன்னனிடத்திலே 2 நிபந்தனைகள் விதித்தார்கள். கோயில் இல்லா ஊரிலே நாங்கள் குடியிருக்க மாட்டோம், அதனால நாங்கள் விரும்புகிற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு கோயில் எழுப்பி தர வேண்டும். 2வது, எங்களுடைய இந்த பெண்களுடைய குருவான அவரையும் சோழ நாட்டுக்கு கூட்டிட்டு பாண்டிய நாட்டுக்கு கூட்டிட்டு வருவோம், அவரையும் நீங்கள் வைத்து பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு ஒத்துக்கொண்ட அந்த சௌந்தரபாண்டிய மன்னன் இருவரையும் எல்லாரையும் அழைத்து கொண்டு கிபி 1427 வருஷம், பாண்டிய நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு பார்த்துக்கங்க. கிபி 1427 வருஷம் தமிழ் வருஷம் பிலவங்க வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி சுக்கிரவார நாள், சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல்ல பாண்டிய நாட்டில் வந்து நகரத்தார் கால் வைத்த ஊர் ஓங்காரக்குடி. ஓங்காரக்குடி எத்தனை பேரு? ஓங்காரக்குடினா எங்கே இருக்குன்னு இப்ப கேட்பீங்க. பேர் ஓங்காரக்குடி. அப்படி வந்த நகரத்தார்கள் வசித்து வந்தார்கள். அப்பொழுது மன்னனை கேட்டபடி எல்லா இடத்துலையும் 7 நகர கோயிலை உருவாக்கி கொடுத்தான். ஆனால் ஒன்றுக்கு கூட மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பேர் வைக்கல. இந்த மன்னனுக்கு வருத்தம். நகரத்தார்களை சோழ நாட்டிலிருந்து அழைத்து வந்து அவர்கள் விரும்பியபடி திருப்பணி எல்லாம் செய்து இந்த கோயிலை நிர்மாணித்து கொடுத்தோம். ஆனால் ஒன்றுக்கு கூட நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் வைக்கல. ஆட்கொண்டநாதர், சிவபுரந்தேவி, வடிவுடையம்மை, வளரவழிநாதர் இப்படித்தான் பேர் வச்சிருக்காங்க அப்படி என்று நம்முடைய குலகுருவான இந்த துலாவூர் சாமிகிட்ட சொல்றாங்க. அப்ப துலாவூர் சாமி நகரத்தார்கள் அழைத்து மன்னரிப்படி ஆதரப்படுகிறார் என்று சொன்னவுடன் அப்பொழுது நகரத்தார்கள் முடிவு செய்கிறார்கள், இனிமே நாம் வாழுகின்ற ஊர்களில் எல்லாம் நகர சிவாலயங்களை எழுப்பி அதற்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணித்தான் இப்ப எல்லா ஊர்லயும் நகர சிவாலயங்கள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கு. இது நகரத்தார்களுடைய வரலாறு. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த நகரத்தார் சமூகத்திலே இந்த பழனி பாத யாத்திரை என்பது
நாம் போன பிறவியிலே செய்த பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து. போன ஜென்மாவில் நம்ம என்ன பாவம் செய்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கர்மாவை கழிப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து. இந்த பாத யாத்திரை மூலமா அந்த கர்மாவை வாங்கிட்டு சாமி நமக்கு என்ன வேணுமோ அதை தர்றாரு. அவர் மலையில எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாம் ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே கதி, சரணாகதி. அதான் சரணாகதிங்கிறது. எல்லாத்தையும் எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை, நீ தான் வேணும் அப்படி என்று அவர் முன்னாடி போய் நிற்கிறான். அவர் என்ன நினைக்கிறாரு, நாம எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து நிற்கிற மாதிரி இவனே எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தா இவனுக்கு என்ன வேணும்? எனக்கு தொழில் நல்லா வரணும், மகளிர் கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், அதை சாமி நிறைவேற்றி தர்றார். இதுதான் இந்த பாத யாத்திரையினுடைய சூட்சுமம். இன்னொன்று, பாத யாத்திரை போனாத்தான் நல்லா இருக்கலாமா, ஏன் போகாதவர்களாம் நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கலாம். சென்ற பிறவியின் பலனாக நீங்கள் வலியால் துடிக்க வேண்டும் என்பது விதி. கல்லும் முள்ளும் குத்துனாலும் வலிதான், வைத்தியர் ஊசி குத்துனாலும் வலிதான். எந்த வலி வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். கல்லு முள்ளு குத்துனாலும் வலிதான், ஊசி குத்துனாலும் வலிதான். ஆக நீங்க வலியால் துடிக்க வேண்டும் என்பது விதி. இந்த வலியை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த வலி வராது. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரை கடந்த 425 ஆண்டுகளாக தொடர்ந்து எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருளினாலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த பாத யாத்திரையை முன்னிட்டு பல இடங்களிலே இந்த கூட்டு வழிபாடு, மகேஸ்வர பூஜை இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டு வழிபாடுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமி இங்கே வந்துடுவார். இங்கே இருக்கார், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் அழைத்தவுடன் அவர் இங்கே வந்துடுறார். சாமி வந்து பாட்டுக்கு மயங்கிறவர். பாத யாத்திரையில பாட்டும் விபூதியும் தான் அந்த பாத யாத்திரைக்கு மருந்து. அப்படிப்பட்ட அந்த கூட்டு வழிபாட்டிலே இறைவனை நாம் இருக்கிற இடத்துக்கு வரவழைக்கலாம். அவர் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. இப்படி ஒரு சிறப்பான அலங்காரம் கண்டனூர் ராமகுருக்கள் அவர்களுடைய புதல்வர் இங்கே வந்திருந்து இப்படி ஒரு சிறப்பான அலங்காரத்தை செய்து இந்த பூஜையை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்றாண்டு அவருடைய தகப்பனார் வந்திருக்காங்க. இப்போ அவர் வர முடியல, அதனால இப்போ அவர் வந்திருக்காரு. அவர்களுக்கு உறுதுணையாக செல்லாயி அருள் சேவகர் நம்முடைய கண்டனூர் சரவணன் அவர்கள் இங்கே வந்திருந்து அவர்களுக்கு இந்த பூஜையை சிறப்பாக நிறைவேற்றி உதவி செய்தார்கள். நம்முடைய சிங்காரவனுடைய புதல்வர் இந்த இதில் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்தது அவர் தான். சிங்காரவடிவேலன் அவருடைய புதல்வர் முத்துக்குமார் தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து எல்லோரையும் ஒரு பெண்ணையும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் நாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அங்கே வந்து யாரும் வந்து சுவாமியை நினைக்கிறது இல்லை, சாப்பாடு தான் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கோயிலுக்கு செல்லுகின்றோம். அங்கே வந்து யாரும் சாப்பாடை நினைக்கிறது இல்லை, நம்முடைய பிரார்த்தனைகளைத்தான் நாம் நினைத்து கொள்வோம். ஆனால் ரெண்டும் கிடைக்கிற ஒரே இடம் இதுதான். ரெண்டும் கிடைக்கிற ஒரே இடம். இப்போ நீங்கள் வந்து அருமையாக பஜனை பாடி எல்லாம் பண்ணி இப்போ அருமையாக சாப்பாடு தயாராக இருக்குது. ஆக மனதுக்கும் உடலுக்கும் நிறைவு தருகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த இடம்தான். அதனால இதை நாம வந்து தெய்வத்தை வணங்குவதை விட ஒரு 10 பேரை வணங்க வச்சோம்னா அதை போல 10 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இந்த பஜனை இந்த பூஜை குழு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்போ உங்க எல்லாரையும் இங்கே வரவழைத்து இந்த பூஜையை நடத்தினால அவர்களுக்கு 10 மடங்கு பலன். அவர்கள் தெய்வத்தை வணங்குவதை விட 10 மடங்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து வெளியே தெரியாத உண்மைகள். பழனி பாத யாத்திரையில வந்து இவ்வளவு பேர், இத்தனை லட்சம் பேர் போறாங்க, இவ்வளவு பேருக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போன வருஷம் 100 இட்லி கொடுத்தாருன்னா அவருக்கு சாமி என்ன நினைச்சாரோ அதை நடத்தி கொடுக்குறாரு. அவர் 1000 இட்லி கொடுக்குறாரு. ஏனென்றால் நம்ம பாத யாத்திரையில இருக்கிறவர்களும் இல்லாதவர்கள். பொதுவாக தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு நாம கொடுக்கணும்னு சொல்லுது. அப்ப பாத யாத்திரையில இருக்கிறவர்களும் அந்த ஒரு வாரத்துக்கு இல்லாதவர்கள். யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, எங்க வேணாலும் படுத்துப்பாங்க. ஆனா பின்னாடி கார் வரும், ஆனா அவர் தரையில தான் படுத்திருப்பாரு. அந்த தூக்கம் என்பது இந்த பாத யாத்திரையிலே மாத்திரையெல்லாம் போடாமே தூக்கம் வரும். அந்த அளவுக்கு இந்த பாத யாத்திரை ஒரு தனி உலகம். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், வாயால சொன்னால் தெரியாது.
ஆக அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரையிலே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை சொன்னா உங்களுக்கு எல்லாம் இன்னும் புரியும். இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியிலிருந்து 2 தம்பதியர் ஆண் பெண் இருவரும் வந்திருந்தார்கள். அவர்கள் பிள்ளையார்பட்டியில தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார்கள். நாம குன்றக்குடியிலிருந்து நம்ம காவடி புறப்பட்டு பிள்ளையார்பட்டி வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப அவர்கள் கேட்டார்கள், காலில் ஷூ இல்லாம மேலாடையெல்லாம் இல்லாம இங்கே இங்கே இந்த வெயில்ல நடந்து போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னார்கள், நகரத்தார் இந்த மாதிரி பாத யாத்திரை பழனி இன்னைக்கு தொடங்கி இருக்கின்றது, பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாங்களும் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஷூ இதெல்லாம் கழித்து நடந்தார்கள். ஒரு கிலோமீட்டருக்கு மேல அவங்களால நடக்க முடியாது. We want to see the doctor அப்படின்னாங்க. நாங்க வந்து டாக்டர்லாம் பார்க்கறதில்ல, எங்களுக்கு விபூதி தான் மருந்து, அதனால நாங்கள் விபூதி அப்போ அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எந்த இடத்துல அழைத்து வந்தார்கள். அந்த அவர் வந்து பார்த்தோன்னே வாட் இஸ் திஸ் ஒயிட் பவுடர் அப்படின்னாரு. இல்லை இந்த ஒயிட் பவுடர் இதுக்கு பேர் விபூதிக்கு பேர், சுவாமியுடைய மருந்து. ஓ இதில் என்ன மெடிசன் கலந்துருக்கீங்க அப்படின்னாரு. இதில் ஒரு மெடிசன் இல்லை, சுவாமியுடைய அருள் தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ வாங்கி அணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு குணமானது. அவர்கள் பாத யாத்திரையை தொடர்ந்தார்கள், கூடவே வந்தார்கள். செம்மடப்பட்டிங்கிற ஊர் வந்தோன்னா அவர்களுக்கு விசா முடிய போகுது, அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். இந்த ஒயிட் பவுடர்ல எங்களுக்கு 2 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்காகன்னு கேட்டேன். நீங்க போய் சொல்றீங்க, இதுல சம் மெடிசன் இருக்கு, நான் ஜெர்மனியில போய் அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி தர்றேன், என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிங்க 2 கிலோ போட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் பாத யாத்திரை முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு அங்கேருந்து ஒரு தபால் வந்தது. நாங்கள் அங்கே எந்த மெடிசனும் கிடையாது, எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆஸ் யூ செட் இட் இஸ் ஏ டிவைன் பவர் ஒன்லி. அதில் எந்த மெடிசனும் கிடையாது. ஆஸ் யூ செட் இட் இஸ் ஏ டிவைன் பவர் ஒன்லி. வேற்று நாட்டினர், வேற்று மதத்தினர் அவர்களுக்கே சுவாமி வந்து இந்த விபூதியினுடைய மகிமையை காட்டிட்டார். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அறந்தாங்கிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு வழிபாட்டுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த கூட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சித்தாள் வேலை செய்கிற ஒரு அம்மா வந்து, ஐயாவை நான் ஒரு 10 நிமிஷம் ஐயாவோட நான் பேசணும் அப்படின்னாங்க. இந்த தலைவர் சொன்னார், பூஜை முடியட்டுமா, ஒரு பஜனை நடந்துட்டு இருக்கு, இப்போ தொந்தரவு செய்ய வேண்டாமா. அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. பூஜை முடிஞ்சது. அந்த அம்மா அழைத்து என்ன வேணும் என்று கேட்டேன். இந்த பழனிக்கு போகிறத வந்து வருஷத்துக்கு 4 முறை போகக்கூடாதான் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏமா ஒரு தடவை போயிட்டு வர்றதே எனக்கு சிரமமா இருக்கு, ஆனால் நீங்கள் 4 முறை போய் சொல்றீங்களே. இல்லை இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டா எங்கள் ஐயா மாலை போட்டுக்கிறாரு, வீட்டுக்காரர் வந்து கொத்தனார் வேலை செய்கிறாரு. இந்த மாலை போட்டுக்கிட்டா குடிக்கிறது இல்லை, எங்களை அடிக்கிறது இல்லை. நாங்கள் வந்து இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த 3 மாசமும் நிம்மதியாக தூங்குறோம், நிம்மதியாக வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் 4 தடவை போனால் வருஷம் பூரா நாங்கள் சந்தோஷமா இருப்போமே, நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படி என்று கேட்டாங்க. நான் அப்போ கேட்டேன், அவர் அது மாதிரியே வச்சுக்க முடியலையா அப்படின்னு கேட்டேன். மாலையை கழட்டிட்டா பழையாட ஆயிடுறாரு இல்லையா, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, இந்த 3 மாதம் அவர் வீட்டுக்கு கொண்டு வர்ற அந்த பணத்தை தான் நாங்கள் வருஷம் பூரா வச்சு நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னாங்க. அப்படி ஒரு பாமர மனிதனையும் பக்குவப்படுத்துகின்ற ஒரு பாத யாத்திரை நம்முடைய பழனிப்பாதை. பொருளுக்காகவோ புகழுக்காகவோ அல்லாமல் ஆண்டவனுடைய அருளுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் நகரத்தாரால் தொடங்கப்பட்ட ஒரு யாத்திரை தான் நம்ம பழனி பாத யாத்திரை. இது இப்ப நம்ம தான் தொடங்கணும். இப்ப நம்மளை விட மற்றவர்கள் அதிகமாக வருகிறார்கள். எல்லா தமிழ்நாடு பூரா நிறைய பேர் வந்து இந்த பாத யாத்திரையை எல்லா சமூகத்தினரும் இதை பின்பற்றுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த பாத யாத்திரையில பல அற்புதங்களை ஆண்டவன் ஆண்டுதோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில இன்றைக்கு மதுரையில மீனாட்சியினுடைய சந்நிதியில இந்த விழாவானது 2வது ஆண்டாக மிகச் சிறப்பாக உங்கள் மத்தியிலே நடைபெற்றிருக்கிறது. எல்லோருக்கும் பிறந்திருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா நலங்களையும் வளங்களையும் நம்முடைய நகரத்தார் சமூகம் இன்னும் பல பெருமைகளையும் சிறப்புகளையும் அடைய வேண்டும் என்று எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்து வந்து இந்த